சதாசோத்திரம் ஐசரும் சதாசோத்திரம் ருத்ரனும் ருத்ரம் விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரமாவும் பிரமாவிட ஆகாயமும் ஆகாயத்தில் பாபும் பாப்புவிட தெய்வம் தேவிடை அப்புவும் அப்பொழைய பிரதிபும் நேரவக பட்சிகளும் தாவர சங்கம் ஆதிகளும் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றி வருது ஒருங்கடவா ஒருங்கடை யாவும் மீண்டும் படைக்கப்படுவா அந்தப்படி எந்தெந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சாந்தர் சரத்மாரர் சனசுலசர் என்ன நாமரப்பத்தை செய்தார் அருணோ சோழனை கண்டு வணங்கி ஆசுபட்டு சர்கை கிருகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கற்று சனகாது முடிவு ஆசுபட்டனர் அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்ய முற்பட்ட போது அவர் மணிக்கு நாடும் ஆத்மாவின் வருஷனும் கட்டப்பட தக்கனும் பிறகு தக்குளிலும் புலவர் நாவிலும் புலசிய காதலும் ஆத்து கண்ணனும் ஆங்கரசர் ஓத்திலும் கிரு அரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 படி 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னைக்கும் திருமணம் செய்து வாழ என் தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் பூலகத்தில் என்னை கந்தர்வாக பிறக்கும் செய்தார். அப்பேற்பட்ட கந்தர்வாக பிறந்தார் இந்த தமையினார் தக்கன் கொடுத்த சாபத்தில் கிடங்க சிறசாகப்பட்டது 1008 கூறுகள் என்னதான் உங்களுக்கு முடிவு? ஏன் வெடிக்கிறது ஏந்திரம் நீங்க எதுக்கு பகமான ஆதிக்கிறீங்க? தலை வெடிக்குதோ இல்லையா லேசா தலைவலியாக வரணும். அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. அப்படி எக்கு தப்பல தலை வெடிச்சு வச்சுக்கோங்களே கண்டிப்பான முறையில் உங்க 4 பேரும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கு. கொஞ்சம் பேசாம இருந்தாலும் அவரை மட்டும் விட்டுட்டு 3 பேருமே. ஆமா நாங்க என்ன வரலாம். அப்படியா? குளிச்சாமி மட்டும் இழுத்துறாதீங்க. இத எங்க வேணாலும் குளிச்சாமி மட்டும் ஒதுக்குறீங்க. இங்கேயும் கொள்றேன் அங்கேயும் கொள்றேன். குளிச்சாமியோட பெருமை தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேசுறீங்க? நாடகத்துல குளிச்சாமிக்கு உண்டான தனிப்பட்ட பெருமை யாருக்குமே தெரியாது. எனக்கு ஒருத்தன் மட்டும் தான் தெரியும். ஐயா குளிச்சாமி உலகத்துல
திருவாசனம் பேசின பின்னாலே குளிச்சாமி பெருமையை பேசி எங்க இடத்துல பாத்திருக்கீங்களா? ஆனா நான் பேசுவேன். ஏன்னா மத்தாள் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? பொறாம. தாளம் போடுற ஆளு இப்படிப்பட்ட வளர்ச்சி அடைஞ்சிட்டாரே அப்படி நாடகத்துல பொறாம. ஒரு மிருதங்க வாசிக்கிறவருக்கு ஒரு நற்பணி மன்றமோ இல்ல ஒரு பெட்டிக்காரருக்கோ ஆல்ரவுண்டுக்கோ வைக்கிற பிரச்சனை இல்ல. ஒரு குளிச்சாமி தாள கலைஞருக்கு போய் ஒரு நற்பணி மன்றம் அன்பளிப்பு கொடுக்குறான்னு பொறாம. வருத்தப்படாதீங்க. அவங்களுக்கு பொறாம பிடிச்சா போயிட்டு போட்டோம். உங்க சிறப்பு யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். நாடக உலகத்துல நீங்க வந்தது என்ன காசு பணத்துக்காவா? மக்களுடைய அன்பை சம்பாதிக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பாதி பாத்தியா உனக்கு என்ன தெரியும்? சேராஜே உனக்கு தெரிஞ்சுக்க. பேசாம பேசுங்க. கூடுச்சாமி இனிமே பேசுறவங்க யாரும் வச்சு கூடாது. கூடுச்சாமியோட பெருமை தெரியாதவங்க பேசலாம், தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன் பெருமை என்னடு. கூடுச்சாமின்னு லேசப்பட்டாளா? மூங்கிலே ஒளிந்திருந்தான் முக்கன் சாமி, முதிய கடல் ஓய்வெடுத்தான் மூந்தன் சாமி, தாங்கமனை போட்டெடுத்தான் தலைநாள் சாமி, தடவரையில் உணர்ந்தான் தாப்பர் சாமி, பாங்குண்ண வடிகாத்தான் வைத்து சாமி, வாடவர் குதவியுன மொட்டோர் சாமி, ஓங்கிய மலையில உண்ணப்ப சாமி, உதவியோன வேங்கட சாமி, கூட இருந்து எங்க குடிய கெடுத்த கூடுச்சாமின்னு சாமி உண்மையை சொல்லியிருக்கீங்க. அவ்வளவு தப்பா எடுத்துக்காதீங்க. கூட இருந்தே குடிய கெடுத்தா நீங்க எங்க வச்சிருக்கீங்க? அப்படி அல்ல. சும்மா இந்த உலகத்துல 4 பேர் சங்கத்து வாசல்ல குடிச்சுக்கிட்டு தெரியும் போது குடிக்காதே தம்பி பொழப்பு கட்டு போயிரு சொல்லி குடியெல்லாம் கெடுத்து விட்ட சாமி. நீங்க தவறா பேசாதீங்க. அவர் என்ன 85 வருஷம் உங்களோட மாத்த முடியாது. எத்தனை மொபைலை குடிய கெடுத்தாண்டி எங்களுக்கு தெரிஞ்சுறீங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்கு மத்தியிலே எல்லாவற்ற பெருமை உலகமற்ற கூடி உத்தமான இடம் அல்லல் போம் வல்வன போம் அன்னவற்ற விடுதலை போம் போகா தீரமோ நல்ல குணவதிக மாவரை குமரத்தை விட்டெடுக்கும் அந்த கடவதிகை கெதுளக்கால் என்று பெருமான் புகழை பாடியவர்களுக்கு அகிலம் எங்கிலும் வெற்றி வாகை சூடும் நோக்கத்தில் கிடங்க அத்தங்கார ஓரத்தில அரசமர தடிகினில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி, மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி, ஓரத்தில அரசமர தடிகினில மேட போட்டு குந்தி இருக்கும் கணபதி, மூணு சுத்து சுத்தி வந்து முத்துன தேங்காய் உரத்து சூடமேத்தி கூடுறோம் கணபதி, நடத்ததெல்லாம் நடக்க வேண்டும் தெய்வமே, உனக்கு கொடுத்ததெல்லாம் மனசு வச்சா பாரரம் படிச்சவனை அந்தங்கர அரசமான தனியில மேல போட்டு குந்துகிறேன் கணபதி, மேல போட்டு குந்துகிறேன் கணபதி. கரிமண்ணா குடிக்கிறோம் மஞ்சரினே குடிக்கிறோம் குடிச்ச பொருளை ஒன்ன புடிச்சு வைக்கிறோம் அடகதிர கொடுத்து வச்சாரும் சிறு சமூகத்தோடு நீ குந்தியிருக்கும் பொறுமையினே ரசிக்கிறோம். பாதிகையும் கட்டித்தர மனசு கேட்குது, பாதிகையும் கட்டித்தர மனசு கேட்குது, அதுடையெல்லாம் ஆசைகள்ல அதுவும் தெரியுது உனக்கு, அதுடையெல்லாம் ஆசைகள்ல அதுவும் தெரியுது. ஆட்டங்களோ ஓரத்தில் அரசமாக அடிக்கிறேன் மேல போட்டு கொண்டு இருக்கும் கணபதி, அத மேல போட்டு கொண்டு இருக்கும் கணபதி. நதியோர கரையெல்லாம் மகராக இருக்கிறார், அது ஏதோ ரொம்ப நாள தெரியாத என்ன கழுதையே புண்ணியத்தை சேர்க்கவே ஆறு ஓடி வந்தது போல் தெரிகிறது. படத்தவுடன் தேண்டிக்கிட்டு திரும்பி நடந்தோ, படத்தவுடன் தேண்டிக்கிட்டு திரும்பி நடந்தோ, அவர் அள்ளி முன்னு போட்டு நம்ம கண்டு படுந்தோ, அவர் அள்ளி முன்னு போட்டு நம்ம கண்டு படுந்தோ, வேற போட்டு கொண்டு இருக்கும் கணவரி மூணு சுத்து சுத்தி வந்து முத்துன தேங்காய் உடைச்சு சூடமேசிக்கும் கூடுறோம் கணபதி, தெய்வமே அட கொடுத்ததெல்லாம் படுத்து வச்சோம் பாரதம் படிச்சவனே ஆத்தங்கார போரத்தில அரசமான தடியில மேல போட்டு குந்தி இருக்கும் கணபதி, மேல போட்டு குந்தி இருக்கும் கணபதி. எல்லா பெருமாள் பெருமாள் திருவடி வணிவருக்கு பெருமை எவ்வளவு சேரும். இங்கே நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் நமது மேலூர் அருகாமையில் செம்மணிப்பட்டியை சேர்ந்த ஜெயபார்த்திவன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கும். பொன்னாடை அணிவித்து போலாரம் சேர்த்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் மீண்டும் மீண்டும் இந்த மேடைக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அத்தனை ரத்த சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை உறுத்தாக்கி கொண்டு எங்கள் கலைப்பணியை சமைகிற செய்கிறோம். அன்புடங்கள் அத்தனைகளுக்கு மகத்தான வணக்கங்கள், நன்றி, நடிகர் வணக்கம். எத்தனையோ சூழ்நிலைகள் கரகாட்டம் கச்சேரி ஆடல் பாடல்னு பல்வேறு நிகழ்ச்சிகள் வளர்ந்து கொண்டிருக்கூடிய கால சூழ்நிலையிலையும் இன்ன வரைக்கும்
அழியாத கலையாகிய பாரம்பரிய கலை. இந்த நாடக கலையை முன்னிறுத்தி கலைஞர்களுக்கும் கலைக்கும் உயிரோட்டம் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி, நன்றி கடந்த வணக்கம். அப்புறமா பேசக்கூடிய சிறப்பு இடத்துடைய தத்துவங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை என்பட்டக்கூடிய பொன்னாட 50 இடங்களில் நாம் இருக்கக்கூடியது குறிஞ்சிடம். அந்த குறிஞ்சி இடத்துக்கு சொந்தக்காரர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் திருவடியை வணங்கியவருக்கு அகிலமெங்கிலும் வெற்றிவாகை சூடும். இருந்தாலும் கூட எல்லா வல்ல தாய் இந்த உலகத்தில் குப்பையை கூட கோபுரமா மாற்றக்கூடிய தன்மை என் தாய் மீனாட்சி கொண்டு. அதனாலே காசி விசாலாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, எம்பெருமாள் குடிகொண்ட மதுரைகள் தாய் அவள் மீனாட்சியின் பொற்பாத மணிவோம். அகிலமெங்கிலும் அன்புறவுகள் அத்தனை பேர்களுக்கும் மகத்தான வணக்கங்கள். கைத்தட்டி பெருமை சேர்த்தவர்களுக்கும் எங்கள் சிறப்புக்குரிய இசை கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஆக அற்புத பெருமை சொல்லக்கூடிய சிறப்பு இந்த இடத்துடைய சாராம்சம் அனைத்தை உற்று நோக்கும் பொழுது ஏதோ
பெருமை மிக்க சத்தம் ஒன்று செவிக்கினிமையாக கேட்ப தருகின்றது. என்ன சத்தம் அது? எப்படிப்பட்ட ஒரு குரல் வளம் இந்த உலகத்துல இவர்களுக்கு மாதிரி ஓசைனா யாருக்குமே கிடையாது. நான் கூட நினைச்சேன் உண்ட மயக்கம் தொண்டனு குண்டு அப்படின்னு பறவையெல்லாம் படுத்திருக்கும்னு. ஒரு சில பறவையெல்லாம் சாப்பிடாம கத்திக்கிட்டே இருக்குது. ஆக அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியிலே மாணிக்கவள்ளி, மரதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பழவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, ஒட்டுமொத்த வள்ளியும் ஒன்னா சேர்த்தாலும் இந்த வள்ளிக்கு ஈடாக முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக அவ்வளவு பெரிய பெருமையும் பூத்து கொடுக்கூடிய சோலையில் இது சாதாரண சோலை அல்ல. அந்த பழமுதிர் சோலை மிஞ்சக்கூடிய எங்கள் பாண்டிகோவில் கண்டெடுத்த பூஞ்சோலை, 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 எங்கும் நிறைந்த சோலைகள். அப்படிப்பட்ட பெருமையான குரல் வளத்தோடு இந்த பெண்மணி விளங்குகிறார். ஒருத்தருக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும். பூலகத்துல பல பேருக்கு பலப்பட்ட சிறப்பு இருக்கும். சில பேர் என்ன பண்றோம், ஒரு சிந்தனையிலிருந்து மாறுறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. ஒரு விஷயத்துல நம்ம கண்ணோட்டமா இருந்துட்டோம்னா அதுல இருந்து மீறி வர்றதுக்கு அதுல தாமதங்கள் காலகாலம் கூடிட்டே இருக்கு. புடிச்சா புடியங்கொம்பா புறான்றாங்க. அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியில அதையும் கடந்து பல பேர் வாழ்க்கையில இந்த உலகத்தில் பட்டற்று இருக்கக்கூடிய துறவிகள் போல அதெல்லாம் கடந்து போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஆசை யாரையும் விட்டமா தெரியல. ஒரு சில பேர் ஆசை வச்சாச்சுன்னா அதுல இருந்து மாறவே முடியாது. அப்படி ஒரு ஆள் நம்மால் ஒருத்தர் பிச்சைக்கார ஒருத்தர் வழியில பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. உட்கார்ந்த நேரமா தெரியல. மன்னர் ஒருத்தர் குதிரையில ரொம்ப வேகமா போனாப்படியா. வேகமா போகும்போது போன அவசரத்துல நின்று காசை போடுறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல. போன போக்குலயே அப்படியே ஒரு செப்பு காசை தூக்கி தட்டுல ஓட, தட்டுல விழுகும் பார்த்தா பிச்சைக்காரன் தட்டுல விழுந்து பக்கத்துல உள்ள சாக்கடையில போய் விழுந்துருச்சான். ஏன் பாருங்க, சாக்கடையை போட்டு நம்மளால கிண்டிக்கிட்டே இருந்திருக்கான். பார்த்தாரு மன்னர், நம்ம அவசர புத்தினால போட்டு போயிட்டு அவன் சாக்கடை போய் நோண்டானே. விறுவிறு மறுபடியும் திரும்பி வந்தார். தம்பி சாக்கடை நோண்டாத, இதை தெரியாத நான் போட்டேன், வருத்தப்படாத, இருந்தா அதுக்கு போய் இன்னொரு செப்பு காசை வச்சுக்க, அதை நோண்ட வேணாம் சொல்ல. இந்த காசையை வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கையை விட்டு நோண்ட. வேறு பார்த்தாப்புல என்ன தம்பி கொடுத்த பின்னாடி நோண்டிக்கிட்டு இருக்க, சரி போனா போயிட்டு போட்டு அந்த காசை விடு. நீ என்ன பண்ற, உனக்கு அதுக்கு பதிலா 5 வெள்ளி காசு தரேன், இதை வச்சுக்க, இந்த சாக்கடையில் விழுந்த காசை விடு அப்படின்னு சொல்ல. இந்த காசையும் வாங்கிட்டு மறுபடியும் குச்சியை விட்டு நோண்டிட்டு வந்திருக்காப்புல. ஆதங்க தாங்கல, தம்பி தேவலா விளாக்குற, உனக்கு 10 தங்க காசு தரேன், இதை வச்சுக்க, சாக்கடையை நோண்டாதான் சொல்ல. இந்த காசையும் வாங்கிட்டு மறுபடியும் நம்மளால நோண்டிக்கிட்டு இருக்கா. அது பேரி போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல மன்னருக்கு. அப்பதான் மன்னர் சொன்னாரா, என் ராஜ்யத்துல பாதி உனக்கு பிடிச்சு தரேன், இனிமேலாவது அந்த சாக்கடை நோன்ற பழக்கத்தை விடுறான்னு சொல்ல. அப்பத்தையும் பிச்சைக்காரன் கேட்டானா, நீங்க பிரிச்சு கொடுக்கக்கூடிய ராஜ்யத்துல இந்த சாக்கடை வருமா? அப்பத்தையும் பார்த்தா கடைசி வரைக்கும் உன்னை திருத்த முடியாதுன்றக்காக பல பேர் இருக்கிற இடத்துல இருந்து மாறதே கிடையாது. ஆக மாற்றம் ஒன்று உலகத்தில் மாறாதது. மாறாத உலகத்தில் நம்ம மட்டும் போய்கிட்டு இருக்கோம்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். எப்படிப்பட்ட பெருமையோடு செல்ல வேண்டும்? நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேர்மரும் காத்திருந்து பாடு ராஜா, நேர்மரும் காத்திருந்து பாடு ராஜா, அந்தி அந்தி வாழ்ந்தது போடும் ராஜா, அந்தி அந்தி வாழ்ந்தது போடும் ராஜா, நீ ஆற்று கண்ட போரெடுத்து ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேர்மரும் காத்திருந்து பாடு ராஜா. அடைவாகி கூட வேதற்கு தீரம் அக்கப்பட்ட கோடைக்கு
அப்படிப்பட்ட சிறப்பு ஓசைகள் மத்தியில் இப்படி வேகத்துக்குல ஓலம்பட ஓத்தம்ல போற போக்கு அப்படி சரியா இருக்கணும். உலகத்தோடு ஒட்டவடுகள் பலகட்டம் கல்லால் அறிவிலாண்டார். இந்த பாடல்ல மிகப்பெரிய தத்துவத்தை நம்மால் உள்ள வந்து வச்சிருக்காப்ல. எப்படிப்பட்ட பெருமை! அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னாட உலகென்று பெயர் வைத்தால் இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கிறார். மிகப்பெரிய மாளிகை இருக்கு. மாளிகைக்கு பத்திரம் சின்னதா ஒரு குடிசை வீடு போட்டு ஒரு ஆள் தங்குறாப்புல, 2 ஜமாம்னா இருக்கு. அப்படிப்பட்ட தத்துவத்தை கவிஞர்கள் ஒரு பாடல் வரியில எளிமையா கொடுத்து மக்களுக்கு போய் சேர வைக்கிறானா அது கவிஞருடைய கைவண்ணங்கள். ஆக அப்படிப்பட்ட பெருமை என்னைக்குமே ஒரு இடத்துக்கு வரணும்னா அந்த இடத்துடைய தன்மை என்ன தரம் என்ன பார்த்து பேச கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் பெருமையா இருக்குன்னா பல பேர் தொழிலை கத்துக்கிட்ட ஆளை காட்டு தொழில் நுணுக்கத்தை கத்துக்கிட்டவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பெருமை அடைகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை இருந்தால் மட்டுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். பல பேர் என்ன பண்றது, அடுத்தவர் வேலையை அம்மா போய் செய்யறோம் செய்ய பல இடத்துல சிக்கல்ல முடிஞ்சாலும் பல இருக்கு. நம்ம வேலையை இங்க சரியா செஞ்சாவே போதும், அவருக்கு பதில் நம்ம பேசுறது இந்த அவருக்காக நம்ம பறிஞ்சு பேசுறோம் போய் இந்த பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது யதார்த்தமான உண்மை. என்ன ஆகுது, கூட்டத்தில் ஒரு ஆளு ஒரு தொழிலாளி ரொம்ப பெருமையான ஆளு, பக்கத்தில் ஒரு கழுதையும் ஒரு நாய் ஒன்னா சேர்த்து வளர்த்தாப்பலையா. கழுதை நாய் ஒன்னா சேர்த்து வளர்க்கும் போது என்னமா தெரியல, நம்மளால அரைகுறை தினியா போட்டு வளர்த்தாப்புல போல, அரைகுறை தினியா போட்டு கொடுத்த நேரமா நம்ம தெரியல. ராத்திரி 12 மணி இருக்கும் போல கழுதை நாய் ஒன்னாத்தையும் படுக்கும். இருக்கிறது ஒத்த வீடு. ஒரு திருடை ஒருத்தன் இதே சமயம் பார்த்து ஒத்த வீடா இருக்குன்னு அந்த இடத்துக்குள்ள உள்ள ஏறி குதிக்கும் போது உள்ள கிடந்த நாயை பார்த்துட்டான். நாயை பார்த்தா ஆகா நாய் கிடைக்க கத்தி ஊரை கூப்பிட்டா போச்சுன்றதுக்காக வந்த வழியை திரும்ப திருடை வந்த பாதையை நாய் பார்த்து பிடிச்சு. திருடனை பார்த்து விட்டு நாய் ஒண்ணுமே கத்தல குலைக்கல பேசல, பந்த வழியை பார்த்து தலையை திருப்பி அது பாட்டு பேசாம படுக்க பக்கத்தில் நடந்த கழுதை வாதிச்சா. கொஞ்சமாவது இந்த நாய்க்கு நன்றி இருக்கா? நன்றி இருக்கா? அந்தால அறவர சோறு ஓட்டாலும் சோறு ஓட்டு வளர்த்தாலும் முதலாளிக்கு நன்றி விசுவாசம் இல்லாம பேசாம படுத்து கிடக்க, கத்த வேணா குலைக்க வேணா, நன்றி கெட்ட நாயா இருக்கும் போல. அந்த நாய்க்கு பதிலாக அது கத்தலன்னா பரவாயில்ல, நம்மளாவது கத்துவோம்னு சொல்லி நாய்க்கு பதிலாக கழுத கத்த. 1 மணிக்கு கத்தனா கூட்டத்தில் இருந்து சும்மா இருப்பாரா? வீட்டில இருந்து பார்த்தாப்பளைய முதலாளி என்ன சம்பந்தம் இல்லாம இந்த கழுதை கத்திக்கிட்டே இருக்க, ஏண்டா கத்துதுன்னு வெளியில வந்து பார்த்தா திருட இல்ல, வந்து ஒப்பே ஓடிட்டானே. சுத்தி முத்தி பார்த்திருக்கேன், திருடனும் இல்ல ஒண்ணும் இல்ல யாரும் இல்ல. இந்த பதம் முதலாளி பார்த்து சொன்னாப்பளையா, யாருமே இல்லாத நேரத்துல எல்லாரும் தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி 12-1 மணிக்கு நீ சும்மா கத்தி எல்லாரும் தூக்கத்தை கெடுக்கிற அப்படின்னு உற்சாகம் எடுத்து போட்டானா கழுதைக்கு ஒரு போடு. அதோட கழுதை பேசாம இருந்துச்சா. இப்ப என்ன நினைக்கிறது, அடுத்த ஆள் வேலைக்கு பதில் நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சோம்னா நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கும்னு பல பேர் செய்யறது. பாராட்டெல்லாம் கிடைக்காது, மாற அடி உததான் கிடைக்கும்னு அப்பதான் கழுதைக்கு புத்தி வந்து இனிமே நம்ம உழப்ப மட்டும் நம்ம பார்த்தா போதும்னு இருந்துச்சா. இது யதார்த்தமான வேலை. அடுத்த ஆள் வேலையில் போய் மூக்க நுழைக்கிறது, அவர் போய் நம்ம வேலை செய்யறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம சரியா இருந்தோம்னா வாழ்க்கை நம்முடைய வசம். ஆக எவ்வளவு பெரிய பெருமைக்கு மத்தியில் அவரவர் வேலைகளை ஒழுங்காக செய்யும் முறையில் இந்த உலகத்தில் யாருக்கும் பாதகம் கிடையாது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த இடம் மேலும் மேலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை பேசக்கூடிய சிறப்பு எல்லாமே இந்த இடத்துல இருக்குன்னா இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் லட்சியம் இருக்கும். இப்ப நீங்க ஒரு வேலை வாங்குறீங்கன்னா ஆல்ரவுண்ட் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும். நீங்க பாக்குற வேலையை நீங்க பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வேலையை உங்க அனுபவத்தில் நீங்க ஒரு முறையில் வாசிப்பீங்க, அது உங்களுக்கு தான் சரியா இருக்கும். உங்களை மாதிரியே வாசிக்கிற இன்னொரு முயற்சி எடுத்தா நல்லா இருக்குமா? உங்க அனுபவம் தான் உங்களுக்கு, அவருடைய அனுபவம் அவருக்கு, என் பேச்சு எனக்கு. இப்ப யாரா இருந்தாலும் அவருடைய பேச்சு அவருடைய அனுபவம்ன்றது அவருக்கு தான். நம்மள மாதிரியே பண்ணுவோம், நம்மள மாதிரியே பண்ணுவோம்னா ஒரு சில பேருக்கு அது சரியா வந்துடும். ஆனா சில பேர் அவரை மாதிரியே பண்றோம் பண்ணி சரியாம போயிடும். பூலகத்தில் பல பேர் கணக்கு அப்படித்தான் இருக்கு. நம்மால் ஒருத்தர் பக்கத்தில் என்ன பண்ணிட்டாப்புல, வெங்காயாவரி. இந்த வெங்காயாவரி என்ன பண்ணிட்டாப்புல, வெங்காயத்தை கொண்டுகிட்டு கடல் இடத்த அங்கிட்டு போய் விற்கணும். எக்கு தப்புல படகுல போகும்போது படகு ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு போய் நிக்க, பக்கத்தில் பார்த்தா ஆதிவாசி கிராமம் பக்கத்தில். இந்த கிராமத்தால இங்க இருந்து வெங்காயம் விற்க வந்தாலும் பிடிச்சிட்டு போக, என்னப்பா என்ன வேலையா வந்த, சம்பந்தம்லாம் இங்க வந்து நிக்கிறிய, பாறையில முட்டிக்கிட்டு யார் நீங்க கேட்க, ஐயா வெங்காயம் விற்க வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க நாட்டில் இருந்த ஒரு பொருளை முதல்ல கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, வெங்காயத்து பதில் ஏதாவது கொடுங்க அதை வச்சுக்கிறேன்னு சொல்ல, நம்ம நாடு கொடுத்த வெங்காயத்தை அவங்க வாங்கிட்டு அவங்க நாட்டில் விலை மதிப்பில்லாத பொருள் தங்கம் போல, தங்கத்தை வெங்காயத்தை வாங்கிட்டு அவங்க கொடுத்து அனுப்ப விறுவிறுன்னு வந்தாச்சு. விறுவிறுன்னு ஊரை பக்கம் வந்தா வேறு மாதிரி 10 மாடியெல்லாம் காட்டி பெருங்கொண்ட பணக்காரனை போயிட்டாப்புல. பக்கத்தில் ஒரு ஆள் பார்த்தாப்புல வெள்ளப்பூடு கடைக்காரர், அவர் சும்மா இருக்கணும்ல. நம்மால் பார்த்தாப்புலையா, என்னடா அது ஆச்சரியமா இருக்கு, வெங்காயம் விற்க போன இடத்துல 10 மாடியை கட்டி பெரியால வந்துட்டா, அப்ப நம்மளும் வெள்ளப்பூட கொண்டுகிட்டு போவான், நம்மளுக்கு யோகா அடிச்சு அடிக்கணும். இவங்க வழியில போய் அவங்க யதார்த்தமா பாறையில முட்டி நின்றது, இவங்க வேணும்னே பாறையில முட்டி நிப்பாட்டி மெனக்கட்டு வெள்ளப்பூடலாம் கீழே கொட்ட, அதே மாதிரி ஆதிவாசியெல்லாம் புடிச்சுக்கிட்டு போக. புடிச்சுக்கிட்டு போனோன்னா என்னப்பா இங்கிருந்து வரணும், வெள்ளப்பூடு விற்க வந்தங்க, ஏதோ உங்களால முடிஞ்சது உங்க நாட்டில் உள்ள பொருளை கொடுங்க அப்படின்னு இதுக்கு சொன்னது கேட்க, இவங்க வெள்ளப்பூடெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க நாட்டில் விலை மதிப்பில்லாத பொருள் இந்த வாங்கினாங்கல்ல வெங்காயம், அந்த வெங்காயத்தை வேந்தலையில கட்டி விட மறுபடியும் இங்க வந்து. இப்ப என்ன ஆகி போச்சு, வெங்காயம் வாங்கி தங்க வந்துச்சுன்னா அது அவருக்கு சரியா இருக்கு, அவர் மாதிரியே நம்மளுக்கு நடந்து முயற்சி பண்ணி போய் இப்ப மறுபடியும் என்ன ஆகி போச்சு, வெங்காயமா வந்து நிக்குது. அதனால ஒரு வெங்காயமே யாரும் பண்ண வேண்டாம்னு அந்த கதையை விட்ட கதையா, வெங்காய கதையிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அப்படிப்பட்ட பெருமைகளோடு வணக்கம்னே, அன்புள்ளங்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். ஆக கைத்தட்டி பெருமை சேர்த்தவர்களுக்கு பொன்னான சிறப்பு வணக்கங்கள். உடம்பு அப்படிலாம் இருக்கு.
அதனால அவர்களுக்காக எல்லா விதமான பெருமைகளை சிறப்பு சேர்த்து கொண்டு இந்த இடம் எப்படி மேலும் மேலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவர்கள் யார் எந்த குரோசையை குவிக்கொண்டிருக்கிறார்கள் என்று எடுத்து பார்த்தால் மணிக்குயிலி சக்குதடி மனமதில் மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இடம் காட்டே கைகள் வீசிவா இதம் தேடும் கதைகள் சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உனைத்தானே உருகுவதேனோ இடம் காட்டே கைகள் வீசவா இதம் தேடும் கதைகள் கேட்கவா குகில் சக்கிதடி மனமது மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி சத்ததிட்டம் ஏதும் இல்ல பிள்ளை குணமாகுமா ஊடாடம் போகும் காதாடம் மேகம் ஊடாடம் எங்கும் அத்தே கைகள் வீசவா இதம் தேடும் கதைகள் வீசவா குளிர் சக்கிதடி மனமது மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி குகில் சக்கிதடி மனமது மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி குருவிகள் பறந்ததடி அடிமானே மயங்குதடி உழைக்காதே முருகுதடி இடம் பார்த்து கைகள் வீசவா இதம் தேடும் கதைகள் பேசவா குகில் சக்கிதடி மனமது மயங்குதடி சிறகுகள் விரிந்ததடி இளங்குருவிகள் பறந்ததடி. அப்பேற்பட்ட குரல் விழா வணக்கம் நன்றி நன்றி அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கு மகத்தான வணக்கங்கள். இன்ன வரைக்கும் இந்த கலை அறியாம இருக்குன்னா கிராமங்கள் தான் மூல காரணம். கிராமம்னு ஒன்று இல்லைன்னா நாடக கலை எந்த விலைக்கு போகும்னு சொல்ல முடியாது. ஆக கிராமங்கள் இருக்க வரைக்கும் இந்த கலை அழியாத பாரம்பரிய கலையாக நாடு நாடு பெருகி கொண்டு எல்லா விதமான சிறப்புகளை சேர்க்கக்கூடிய உண்மை விதமாக இந்த இடம் விளங்குகிறது. ஆக ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மத்தியில் சில பேர் பாருங்களேன், ஒரு தொழிலை ரசித்து செய்யும் போது அந்த தொழில் வெற்றி அடைக்குது. எதை கடமைக்கு செய்யணும், எதை வந்தாச்சு போனாச்சுன்னு பண்ணோம்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்காது. ஆக இன்னைக்கும் ஒரு துறையில வெற்றி பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்களேன், நீங்க எப்படி வெற்றி பெறுகிறீங்க, தொழில் பிடிக்குங்க பிடிக்கும் சொல்றாலும் மட்டும்தான் அந்த இடத்துல நினைச்சு நிற்க முடியும். எதை வந்தா கடமைக்கு செஞ்சாலும் நினைக்க முடியாது, நிற்க முடியாது. ஆக ஒரு தொழிலை பிடிச்சு ரசிச்சு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னைக்கு சிறப்பாக இருக்கும். பூலகத்தில் பல பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு இடத்துக்கு போறா, ஒரு சாம்பார் வைக்கிறதுக்காக 10 பேருக்கும் பருப்பு அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் கொடுத்தாச்சு, கொடுக்கூடிய சிறப்பு முருங்கைக்காய் எல்லாம் கொடுத்து சாம்பார் வைங்கன்னு சொல்லியாச்சு. 10 பேர் நிப்பாட்டியாச்சு. 10 பேர் நிப்பாட்டி 10 பேருக்கு சாம்பார் வைக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒரே மாதிரி தான் கொடுத்தாச்சு. ஒரே மாதிரி பொருளை கொடுத்தா சாம்பார் வைங்கன்னு சொன்னோம்னா 10 பேரும் சாம்பார் வைப்பாங்க. ஆனா வைக்கக்கூடிய சாம்பார் ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே மாதிரியா இருக்கும்? ஒரே மாதிரி இருக்காது. கொடுத்த பொருள்லாம் ஒண்ணுதான், அடுப்பு உடுப்பு எல்லாமே ஒண்ணுதான். ஆனா வைக்கக்கூடிய சாம்பார் மட்டும் மாறுபடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வேற சொல்லுவாங்க கை பக்குவம்னே. அவருடைய கை பக்குவம் ரொம்ப நாள் இதை சொல்லித்தர நம்மளை ஏமாத்திட்டே இருக்காங்க. கை பக்குவம் இல்ல, அவரவர்கள் வைக்கக்கூடிய மனப்பக்குவம். இந்த மனப்பக்குவத்தை பொறுத்து தான் சமையல் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆகா வீட்டுக்கு போன புள்ள வெளியே வந்துருமே, டக்குன்னு வந்துருமே, ஒரு 5 மணி ஆச்சுன்னு வேலைக்கு விட்டுருவாங்க. வந்தாளுக்கு நம்ம நல்லபடியா சமைச்சு கொடுக்கணும், மயனுக்கு நல்லபடியா சமைச்சு கொடுத்தாவே நல்லா இருப்பேன், நம்மளுக்கு சம்பாரிச்சு போடுவேன்றக்காக நல்லபடியா செய்யணுமேனு ஒரு எண்ணத்துல செஞ்சு கொடுத்தோம்னா சாம்பார் சாம்பார் மாதிரி இருக்கும்.
இவனுக்கு அடிச்சு கொட்டியாம வாழ்க்கை வீணா போச்சுடா அப்படி நினைச்சு சம்பந்தம்னா சாம்பார் சாம்பாரமா இருக்காது. ஆக வைக்கக்கூடிய சிறப்பை பொறுத்தும் பொருள் மாறுபடுது. ஆக ஒரு பொருள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எந்த விதமா இருந்தாலும் அவரவர் அந்த வேலையை ருசி செய்யும் போது நல்லா இருக்கும். கட்டளை ஓட்டு இதை செய்யணும்னு கட்டளை ஓட்டு முரண்பாடா செய்ய வைக்கும் பொழுது அங்க வெற்றி இல்லாம போகுது. பூலகத்துல நம்மால் ஒருத்தர் 10 கோடி வளர்த்தாப்படியா, இந்த 10 கோடி வளர்த்த இடத்துல 10 கோடிக்கு கோடியோட உரிமையாளர் கட்டளை ஓட்டுறாப்படியா, தினைக்கு 10 கோடியை கூப்பிட்டுருக்காரு. இங்க வா, ஒரு நாளைக்கு 10 முட்டை வர்ற சரியா, 10 முட்டை தினைக்கு நீ போட்டாத்தே உன்னை விடுவேன். அப்படி 10 முட்டை போடாம விட்ட எந்த முட்டை குறைச்சு வருதோ அந்த கோடியை கொல்லாம மட்டும் சொல்ல பார்த்துச்சு. 10 கோடி பயத்திலேயே 9 முட்டைகள் இருக்கும்போது 9 கோடி 10 முட்டை தினைக்கும் போட 10 முட்டை போட்டது எதுக்காக, உன்னை கொண்டே அப்படின்னு சொன்னதுக்காக. இதுல 10வது இருந்த கோடி மட்டும் பாருங்களே 8 முட்டை தான் போட்டுச்சான். இவனுக்கு மட்டும் ஆதங்கம் தாங்கல. அம்மாளு கூப்பிட்டு கேட்டான, உனக்கு மட்டும் என்ன செருக்கு இருந்தா 9 பேர் சரியா 10 முட்டை போட்டிருக்க, நீ மட்டும் என்ன மாட்டீனா போடாம 8 முட்டை போட்டிருக்க, ஏன் போடல, இன்னைக்கு உன கொல்லாம விட மாட்டேன் பாரு, அப்ப என் பேச்சை நீ மதிக்கலையா, எதுக்கு 8 முட்டை போட்ட அப்படின்னு கேட்க. அப்பதான் பயந்துகிட்டே சொன்னிச்சா, நல்லா உத்துப்பாரியா சேவலியா சேவலியா. நீங்க நல்லா கவனிக்கணும், இது ஒரு யதார்த்த கதை. இவன் அடிச்சு நம்மளை கொண்டுடுவான்னு பயத்திலேயே வாருங்க ஒரு 8 முட்டை போட்டிருக்கு. இன்னைக்கும் பல பேர் அப்படித்தான் இருக்கு. இது ஒரு கதை தான், ஒரு கற்பனை கதை தான். இந்த கதையினுடைய நீதி என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சில குடும்பங்கள்ல நல்லா படிக்கிற பிள்ளை இருக்கும், ஒரு 500க்கு மதிப்பெண்ணுக்கு 490 480 மார்க் எடுத்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளை ஏதோ ஒரு அளவுக்கு படிக்க ஒரு 350 360 எடுத்துரும். ஆனா வீட்டில் உள்ள போட்டு குத்துறது, அவனோட தானே ஒன்னா சுத்துற, அதை மட்டும் 480 எடுக்கிற, நீ மட்டும் 380 எடுத்திருக்க, உனக்கு என்ன நோக்காடா அப்படின்னு போட்டு குத்துறது. அது விரக்தியில போயிட்டு எங்க அம்மா அடிச்சு பிடிச்ச என்ன பண்றது ஒண்ணும் தெரியாம தெற்கு தெரியாம போய் தூக்குல தொங்குறதோ உள்ள ஊரை விட்டு ஓடுறதோ நடக்குது பல சம்பவங்கள். அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு சில பிள்ளைகளுடைய வளர்ச்சின்றது முடியுது, 450 எடுக்கிற பிரச்சனை இல்ல. ஒரு சில பிள்ளைகள் 350 எடுக்குதுன்னா ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. இப்ப மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், மதிப்பெண் மட்டும் வாழ்க்கையை தீர்மானிப்பது அல்ல, நல்ல மதிக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் உருவாக்கக்கூடியதான் இந்த மகத்தான சமுதாயத்துடைய மாபெரும் கடமை. அதனால என்னைக்குமே அடுத்தவளை போட்டுக் கொள்ளாம வாழ்க்கையை தீர்மானிப்போம், வளமோடு வாழ்வோம். ஆக அப்படிப்பட்ட பெருமைதான் இந்த உலகத்திற்கு வேண்டும் என்ற தத்துவத்தை உள்வாங்கி கொண்டு பெருமைகளை சேர்க்க வேண்டிய இடமாக கண்ணியமிக்க இடமாக இருக்கிறது. ஆக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிப்பட்ட பெருமையா இருக்கு. அப்ப சிந்திப்பு கண்ணோட்டங்கள் இது மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு சில ஊர்கள்லாம் நம்ம பார்த்திருக்கீங்களா, இந்த மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்கு ஊரை கூட்டி வந்து இந்த பக்கத்துல ஒரு பாத்திரமோ பக்கத்துல டிஃபன் பாக்ஸ் ஊர்களில் கொடுப்பாங்க, நேர இடத்துல கொடுப்பாங்க. இப்ப எதுக்கு இதை கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா, மேலும் மேலும் பிள்ளைக்கு ஒரு வளர்ச்சிக்காக நல்லபடியா எடுத்துச்சுன்னு பாராட்டுறது அந்த டிஃபன் பாக்ஸோ பேனாவோ பென்சில கொடுக்கறது. இதை நம்மால் என்ன பண்றது, வீட்டுகளில் உள்ள ஆளுகள்லாம் என்னத்த ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க, பெரிய அதிசய பென்சில், நாளைக்கு உடஞ்சு வர மாதிரி இருக்குதுன்னா ஒரு அதிசய பொருளா அப்படின்னு போட்டு திட்டுறது. கொடுக்கறதுன்றது ஒரு பாராட்டுக்காக, கொடுத்த விதத்தை இதைத்தான் கொடுக்கணும்ல, ஒரு வளர்ச்சிக்காக கொடுக்குறானே தவிர இதைத்தான் கொடுத்தான்னு சொல்லி நம்ம திட்டம். எத்தனையோ ஸ்கூல்களில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் ஒண்ணுமே கொடுக்காமல இருக்கக்கூடிய குட்டங்களா இருக்கு. அதுக்கு மத்தியில் சில ஊர்களில் பாராட்டுகள்லாம் கொடுத்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வளரும் தலைமுறைக்கு ஆதரவு கொடுக்கணும். அதைத்தான் நம்ம ஆதரிக்கணும் தவிர இதைத்தான் கொடுத்தாலும் இப்படித்தான் கொடுத்தாலும் அதை முரண்படக்கூடாது. ஆக வாழ்க்கையில ஒரு படி எடுத்து வைக்கணும்னு அந்த வளர்ச்சியின் படின்னு பாராட்டணும் தவிர எப்ப பார்த்தாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாழ்க்கையில் நிலைய யாரும் வாழ முடியாது. ஆக குறை சொல்லக்கூடிய வாயை செங்கலை வச்சு அடைச்சாலும் அந்த செங்க சரியில்லைன்னு சொல்லுமா அந்த வாய், அப்பையும் குறைத. இதுல இருந்து தப்பிக்க வழியில்லை மாதிரி குறைகள் கண்டுபிடித்த குடும்பங்கள் குடும்பங்களாக இருப்பதில்லை. குறைகளுக்கு மத்தியில் பல நிறைகளை காணக்கூடிய குடும்பம் தான் குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இருக்கிறத வைத்து பெருமையோடு வாழக்கூடிய குடும்பம் என்று நிலைத்து நிற்கும். அடுத்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கே அவனை போல வாழணும் நம்ம உள்ள உழைப்பை இழந்தோம்னா நம்ம வாழ்க்கை வீணாக போய்விடும். ஆக இருப்பது எதுவோ அதுவே சால சிறந்தது. அன்புள்ளவர்களுக்கு நன்றி, நன்றிகிறத பெருமை. ஆக இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் அந்த வாழ்க்கை அனைவருக்கும் பெருமை. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, இடத்தில் இருந்து கொண்டால் என்ன சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால்
கருடா சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது கருடன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது அப்பேற்பட்ட பெருமை. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பாடல் வரிகள்ல ரொம்ப உன்னதமான ஒரு கருத்து இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்களே. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாடு. கருடனுக்கு பயந்துக்கிட்டு பாம்பு எப்பயும் ஓடிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த பாம்பு பரமசிவன் கழுத்துல போய் உட்கார்ந்தானே கருடனை பார்த்து கிடைச்சா கருடா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்ற தாக்கல் எப்படி இருக்கு பாருங்க. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதனால ஒழுக்கமா இருந்துங்க. இடமாத்தி போனா சிக்கல் இருக்கும். இந்த பாம்போட புத்தி என்ன கட்டிங்கன்னா நல்ல விஷமுள்ள பாம்புதான். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு, விஷமுள்ள இருக்கு நினைப்பு. விஷம் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்ல. அதை எந்த இடத்துல காட்டணுமோ அங்க காட்டினா பிரச்சனை இல்ல. ஒரு பாம்பு என்ன நினைச்சா காட்டுக்குள்ள விறுவிறுன்னு திரிஞ்சு நல்லா சந்தோஷமா இருந்த பாம்பு எக்கு தப்புல வழிதடு மாறி போய் ஒரு சமய கட்டுக்குள்ள எக்கு தப்புல நுழைஞ்சிருச்சான். சரி, சமய கட்டுக்குள்ள நுழைஞ்சு விருட்டுன்னு போன நேரம் பார்த்து பாருங்க, பாம்போட வால்ல சின்னதா ஒரு கீரல் வாழை ஏதோ கிழிச்சு பிடிச்சு. பாம்பு கோவத்துல திரும்பி பார்த்துருக்கு. எவ்வளவு ஒரு ஆள் நம்ம இம்புடு பெரிய விஷம் வச்சிருக்க நம்மளுடைய சக்தி என்னன்னு தெரியாம நம்ம வாழை ஏதோ கிழிச்சு பிடிச்ச யாரா கிழிச்சான்னு பின்னால திரும்பி பார்த்தா பின்னால ஒரு கத்தி கிடந்துச்சான். இந்த கத்தியை பார்த்த பாம்பு கோவப்பட்டுச்சான். ஏன் வாழையா நீ கிழிக்கிற, உன்னை என்ன பண்ண போற பாரு அப்படின்னு கோவப்பட்ட பாம்பு கத்தியை பார்த்து ஒரு கொத்த முதையாவது வாழுதே கிழிஞ்சிச்சு. இப்ப வாய் கிழிஞ்சு போச்சு. சரி சும்மா இருக்கணும் இல்லையா, வாழை கிழிச்சுட்டேன் பரவாயில்ல, வாயை கிழிச்சு போச்சு, இதோட பேசாம நம்ம வந்தபடியை பார்த்து போலாம்னு இந்த பாம்பு நினைக்கல. மறுபடியும் பாருங்க, என் வாயும் வாழையும் நீ தானே கிழிச்ச, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு இந்த கத்தியோட பாம்பு அப்படி கட்டி புரண்டுக்கிட்டு சண்டை ஓடிச்சான். கடைசியில் நம்ம வெட்டுப்பட்டு துண்டு துண்டா செத்து போனதுமே பாம்புதான். நம்மளோட சக்தி இருக்கலாம், விஷம் இருக்கலாம், புத்தி இருக்கலாம். புத்தியை கொண்டு யார்கிட்ட போய் நம்ம சக்தியை காட்டணும்னு தெரியாம காட்டணும்னா அது பாம்பா இருந்தாலும் பகைவனா இருந்தாலும் வெட்டுப்பட்டு சாப்பிடும் நிகதி. ஆக புத்தியை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். வணக்கம், அன்புள்ள நன்றி. ஆக பல பேர்கிட்ட ரொம்ப சிறப்பு இருக்கு, ஆற்றல் இருக்கு, பேசுற விதம் இருக்கு, நுணுக்கமான கைரகை எல்லாமே இருக்கு. ஆனா அதை எந்த இடத்துல காமிச்சு எப்படி தப்பிக்கிற சூட்சமம் தெரியாம பல சிக்கல் நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். அப்படிப்பட்ட சூட்சமது மத்தியில இல்லாத பெருமை. ஒரு பொருள் இலவசமா வருதுன்னா இலவசமா வரக்கூடிய பொருள்னால பின்னால பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எங்க அழகு இருக்க கூடவே ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் அர்த்தம். ஆரம்பத்தில் இலவசமா கிடைக்குன்னு வாங்கி வாங்கி தின்னுட்டோம்னா பின்னால வரக்கூடிய விளைவு நம்ம சேர்த்து ஏத்துக்கிறோம். அப்ப மட்டும் ஏத்துக்கிற மட்டும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய மிருக காட்சி சாலை ஊருக்குள்ள ஒன்று போட. மிருக காட்சி சாலைன்னா ஆயிரக்கணக்கான விலங்கு இருக்கு. நம்மளால கட்டணம் காசு கொடுத்து பாக்குறது. இந்த காசு கொடுத்து பார்க்கும் பொழுது எல்லா விலங்கு உள்ள இருந்துச்சா, நம்மளால காசை கொடுத்து பார்க்கணும்ன்றக்காக கட்டணம் 100 ரூபான்னு போட கூட்டமெல்லாம் பார்த்துச்சு. 100 ரூபா கொடுத்து போய் அப்படி என்ன பொல்லாத விலங்க போய் பார்க்க போறோம். யாரும் போக வேணாம்னு போகல. முதலாளி பார்த்தப்பல 100 ரூபா கொஞ்சம் அதிகமா இருக்குமோ, கூட்டமெல்லாம் வரலையே, சரி மறுபடியும் 50 போடுறான்னு போட. 50க்காக கூட்டம் போயிருக்கணும்ல, 50க்கும் கூட்டம் போட. அதே மாதிரி இழுவ அப்படி என்ன 50 கொடுத்து பொல்லாத மிருகத்தை வச்சிருக்கியா, புளிய வச்சிருக்கியா, நம்ம போய் பார்க்க வேணாம்னு போகல. நம்மளால முதலாளி பார்த்தப்பல 50க்குள்ள கூட்டம் வரல, சரி 25 நாள் மாற்றான்னு மாட்டேன். 25க்காவது போயிருந்தா பஞ்சாயத்து வந்திருக்காது. இப்ப 25க்கு அதே 70, 25 கொடுத்து அப்படி என்ன கரடி புடிய போய் பார்க்கலாம், பார்க்க வேணாம்னு போக. முதலாளி பார்த்தப்பல இதுக்கு மேல குறைக்க ஒண்ணும் இல்ல, மொத்தத்துக்கு இலவசம்னு மாட்ட. கூட்டம் பார்த்துச்சு, சும்மா தானே கிடக்க பொருள், சும்மா இருக்கிற பொருள் போய் பாக்காட்டி என்ன நட்டமா போச்சு, இலவசமா மணி வாங்க மொத்த பேரும் போகும் சொல்லி எல்லா கூட்டமும் மொத்த கூட்டமும் திமுன்னு கூட்டத்தோட உள்ள போக. உள்ள போனோன்னு இப்ப முதலாளி கொஞ்சம் சூச்சமா சுதாரிச்சுக்கிட்டாப்லையா. இவர் என்ன பண்ணாப்புல, கூட்டம்லாம் உந்தோன்னு நம்ம ஆளு வெளிக்குண்டை பூட்டிவிட்டு புடிக்குண்டை திறந்து விட்டான். நம்ம கூட்டமே கத்துது கதறதட சண்டால பாவி ஓம் பேச்ச கட்டு உள்ள வந்ததுக்கு புடிக்குண்டை திறந்து விட்டியடா, எங்களை கடிச்சு குதிரை போது வெளியே விடுறான்னு சொல்ல. அப்பத்தே அவர் பார்த்தாப்புலையா, உங்க எல்லாத்தையும் வெளியே விடணும்னா மரியாதை தலைக்கு 2000 கொடுன்னு சொல்ல போட்டா ஒரு போடு. அதோட நம்மளுக்கு முடி பொதுங்கி போய் கடைசியில் உயிர் தான் முக்கியம்னு 2000 கொடுத்து வந்த கதையா. வாழ்க்கையில பல பேர் ஆரம்பத்தில் 25க்கோ 50க்கோ போயிருந்து அந்த பஞ்சாயத்து வந்திருக்காது. மொத்தத்தில் இலவசம் போகும்போது அவங்களுக்கு மரியாதையும் இருக்காது, எதுவும் இல்லாம போயிடும். ஆக அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியில் ஆரம்ப காலகட்டத்தில் இது எதுக்கு சொல்றேன்னா, ஜியோ சிம்னு ஒரு சிம் வந்துச்சு, எல்லாம் வாங்கி மாட்டிருப்பாங்க. நெட்டு கார்டு போடுறவங்களாம் முத வரும்போது இலவசமா தான் வந்துச்சு. சரி வாங்கின மாட்டுக்கு பகுமானமா மாட்டியாச்சு. அப்புறம் ஒரு 100 ரூபா 150 ரூபான்னு போச்சு, ஒன்றும் தெரியல. அப்புறம் 250, அது கூட ஒன்றும் தெரியாம போச்சு. அப்புறம் 350 450 வருஷ கணக்கு 3000 வரைக்கும் போனோன்னு இப்போ அதை வச்சுக்கிறவும் முடியல, தூக்கி போடவும் முடியல. மனுஷன் படுற பாடு பெரும்பாடா இருக்கு. ஆக வருமுன்னர் காவதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்துக்கடும். வரக்கூடிய காலகட்டத்தில் வர்றதுக்கு முன்னாலே சுதாரித்து கொண்டால் நாம் தப்பித்து விடுவோம். இல்ல வந்த புண்ணையாவது சுதாரிச்சோம்னா தப்பிச்சுக்கிடுவோம். அதை வாழ்க்கையில 90% கொண்டு போயிட்டு அதை தப்பிக்க வழியே கிடையாது. ஆக இந்த இடம் விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை வெள்ளக்கோட வெளிச்சமாக நம்ம நேரம் உணர்ந்து கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு பணமாக வருமா, வந்தாச்சு வருங்கால நமக்கு
குடிச்சோம் நாம பொறுப்போட குடிச்சோம் தாமர பூவாக மறக்காம அதை கண்டு நாடு நெஞ்சில உள்ளது போல நிம்மதி வந்துடும் போல பணக்கார பணக்கார மனசுக்கு தானேது அது ஏது அது தாடும் கவிதாடும் வெள்ளிக்கிழமை போல வெளிச்சமாது நம்ம கிழமை Get